Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ரெகுலர் vlog மாதிரியான ஒரு DIML தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மந்த் ஃபேவரட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி குளிர் தாங்க முடியாமல் எங்கள் பெட்ஷீட்டையும் பிடிச்சி இழுத்துட்டு இவன் பாருங்க எப்படி படுத்துருக்காங்க. அவன் கூட அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்காக ஃபஸ்ட்டு எந்திரிச்சோனையுமே வெறும் வயிற்றில் இருக்காமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்காக ஸ்ப்ரவுட்ஸ் வச்சுருந்தேன். ஒரு நைட் நான் விட்டுருந்தேன், அதுலேயே நல்லா கொஞ்சம் பயிரெல்லாம் வந்து நல்ல ஸ்ப்ரவுட்ஸ் வந்துருந்தது. ஸோ இது வந்து மார்னிங்க்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும், ஒர்க்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு திங்காக இதை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறது. அங்கே முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ளே இவன் அடுத்து டீபாய் மேலே ஏறி அப்படியே உட்காந்துக்கிட்டான். டிஸ்னி இங்கே பாரு என்ன டிஸ்னி, டேய் திரும்படாங்க. மோலோ 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 அநியாயம் பண்ணிட்டு இருக்காத. இந்தாடா உட்கார்றதுக்கு இடம் இல்லையாடா உனக்கு? டேய் திரும்ப முடியாது. இப்போ சம்மர் வந்ததுலேருந்து கொஞ்சம் லூஸ் ஹேர்ஸ் அதிகமாக இவனுக்கு ஷெட் ஆகுது. க்ரூமிங்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் இப்போல்லாம் நியூஸில் ரொம்ப என்னென்னமோ சொல்கிறாங்க, பெட்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு. அதனால் நானே இவனுக்கு ஒரு க்ரூமிங் கிட்டு வாங்கி ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வச்சு இப்போ நம்ம பண்ண போகிறோம் இவனுக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் என்ன மெயினாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோலுக்குட்டிக்காக அகாரோல இருந்து ஒரு பெட் க்ரூமிங் வேக்கம் கிட் வந்து நான் வாங்கியிருக்கேன். டிஸ்னியோட ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அப்பப்போ வந்துட்டே இருக்கும். டெய்லி வந்து நான் ட்வைஸ் வந்து வீடு வந்து வேக்கம் பண்ணுவேன். அவங்க நிறைய பேர்த்துல நிறைய வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். சூப்பரா டிஸ்னி, ஓகேவா பண்ணவா? சூப்பரா இருக்குல்ல? வீட்ல வந்து பெட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதுவும் மெயினா இந்த மாதிரி ஹேர் உள்ள பெட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இதை நான் இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் சேஃபாக வந்துருந்தது. ஒரு அந்த அட்டாச்மெண்ட்ஸும் நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த வைக்கம் மெஷின். இதில் தான் வந்து நம்மளோட டிஸ்னியோட ஹேர் எல்லாத்தையுமே அது வந்து கலெக்ட் பண்ணும். ஃபுல் அட்டாச்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்படி தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன். இதில் வந்து சோஃபா க்ளீன் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, டிஸ்னியோட லூஸ் ஹேர் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. மசாஜர் மெயினாக டிஸ்னிக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதெல்லாம் தான் இது கூட வர அட்டாச்மெண்ட்ஸ். இந்த வேக்கம் மிஷினில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நம்ம ஈஸியாக போர்ட்டபுளாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் கலெக்டருக்கு மேலே ஒரு சில்வர் நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது ஹேண்டில் மாதிரி. ஒரு லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டஸ்ட் கலெக்டர் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அதுக்கப்புறம் பவர் ஆன் பட்டன், மோடு சேஞ்ச் பண்ணிக்கிற பட்டனும் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து அந்த ஒயர், நம்ம அட்டாச் பண்ணிக்கிற ஒயர், அதுவும் நல்ல குவைட் லாங்காகவே இருக்குது. அண்ட் இந்த அட்டாச் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெஷினில் இந்த பவர் கார்டு மாதிரி இருக்கும், சேம் அதே மாதிரி நம்ம இந்த சைடும் அந்த ஒயர்லேயும் இருக்கும். அதை அட்டாச் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து சும்மா கீழே தரைஞ்சிட்டே வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இதை சுற்றிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப் இருக்குது, நம்மளுக்கு அந்த வேக்கம் ப்ரெஷர் ஏர் வந்து இது போகிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து இதனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது, மேனுவல் இருக்குது, அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு இருக்குது. ஸோ எல்லாமே இது கூட நம்மளுக்கு வருது. இது வச்சுருந்தோம் அப்படின்னா சலூனுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. இந்த டஸ்ட் கலெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபில்டர் இருக்குது, அதனால் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நாபை ஓப்பன் பண்ணி உள்ளே இருந்து அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். உள்ள ட்ரிம்மருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. நம்ம டிஸ்னிக்கு க்ரூம் பண்ணுறோம் அப்படின்னா தனித்தனி அட்டாச்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கூட அவனை க்ரூம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெப்பா ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 99.9% அந்த ஜெர்ம்ஸு, பேரசைட்ஸ் அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணிவிடும். அண்ட் இதுதான் எக்ஸ்டென்ஷன், இதை போட்டு தான் நம்ம வந்து அந்த வேக்கமை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எல்லா க்ரூமிங் எல்லாமே பண்ணுவோம். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அது வந்து லாக் ஆகிடுது. இந்த ஹோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 feet லாங் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு, அது அவர்றது வெளியே வர்றது அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட் இந்த அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி பேக்கும் வந்து தராங்க, அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாத்தையுமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. அண்ட் இந்த எக்ஸ்டென்ஷனோட இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஒரு பவர் வர்றதுக்கு உண்டான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலிமா நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டு இதில் வந்து பவர் வரும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஈஸியாக பெட்டுக்கு வந்து க்ரூம் பண்ணிடலாம், ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறனா ரிமூவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணி முடிச்சிடலாம்.
ஸோ இப்போ நம்மளோட மாடலை நம்ம கூப்பிட்டு உட்கார வச்சு சூப்பராக இப்போ எல்லாத்தையுமே இவனை அழகு பண்ண போகிறோம். மாடல் ரெடி ஆகிட்டாப்புல. இந்த கிட்ட இப்போ நம்ம அந்த பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மோடு இருக்குது. 1 வந்து ஸ்மால் ப்ரீடுக்கு, அதுக்கப்புறம் 2 வந்து மீடியம் ப்ரீடுக்கு, 3 வந்து லார்ஜ் ஹெவி சைஸ் ப்ரீடுக்கு, அந்த மாதிரி மோட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டிஸ்னிக்கு இந்த பாஸில் இருக்க ஹேரை வந்து நான் ரிமூவ் பண்ணுறோம். அதுக்கு இந்த ட்ரிம்மர் அட்டாச்மெண்ட் போட்டுருக்கேன். ஸோ எப்போவுமே காலில் அந்த பாஸ்லலாம் ஹேர் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அன்ஹைஜீனிக்காக இருக்கும். அதனால இந்த ட்ரிம்மர் வச்சு நான் அது எல்லாத்தையுமே நீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீனாக அது எல்லாமே க்ரூம் ஆகிடுச்சு. டிஸ்னியும் ரொம்ப பொட்டாட்ட அமைதியாக உட்காந்துக்கிட்டான். சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லாததுனால அவன் அமைதியாகவே இருந்துக்கிட்டான், பயப்படல. அடுத்து இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி லூஸ் ஹேரெல்லாம் வந்து நம்ம கோம் பண்ண போகிறோம். நார்மலாக நான் வீட்டில் கோம் மாதிரி வச்சுருப்பேன், மேனுவலாக கோம்பு. அது வந்து ரொம்ப கை வலிக்கும் சிவி. அதனால தான் மெயினாக இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஸோ இது பண்ணும்போது எக்ஸ்ட்ரா லூஸ் ஹேர்ஸ் எல்லாமே இதுலேயே கலெக்ட் ஆகிக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க பட்டனை நம்ம வந்து ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஹேர் எல்லாத்தையுமே அதுவே கலெக்ட் பண்ணிக்குது. ஃபுல்லாக இந்த வேக்கம் மிஷினில் வந்து செட்டில் ஆகிடுது. அதனால் ரொம்பவே ஒரு டைம் சேவிங்கும் கூட. அடுத்த மிஷின் வந்து ட்ரிம்மர்லேயே அந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருந்தது பார்த்திங்களா, அதில் வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்னிக்கெலாம் ஹேர் வளர்ந்துருச்சு அப்படின்னா இனி இதை வச்சே நான் வந்து நானே ஒரு க்ரியேட்டிவ் ஹேர் கட்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பேக்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு அதிகமாக ஹேர் இருக்கும். அதெல்லாம் சும்மா பெரிய அட்டாச்மெண்ட் போட்டு நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நான் சின்னதாகவே அது எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. அண்ட் டிஸ்னியோட ஃபேவரட் மசாஜர். இந்த மசாஜர் போடும்போது கோட் வந்து ரொம்ப ஷைனிங் ஆகும் ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. டிஸ்னிக்கு ஜென்ரலாகவே மசாஜர் ரொம்ப பிடிக்கும், மசாஜ் பண்ண கேட்டுகிட்டே இருப்பான். அதனால் இதை போட்டோன்னே அமைதியாக உட்காந்துக்கிட்டான். இந்த அட்டாச்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி அப்படியே டிஸ்னிக்கு எல்லாமே ஓரளவுக்கு க்ரூம் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோஃபாலெல்லாம் ஹேர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இதில் போட்டோம் அப்படின்னா இந்த பின்னாடி எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம சோஃபாவில் டிஸ்னி ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கள் சோஃபாவில் பயங்கர அதிகமாக டிஸ்னியோட ஹேர் இருக்கும். அண்ட் டஸ்ட்டை வந்து நம்ம இப்படி உதறி விட்றோம் பார்த்திங்களா, அதுக்காக ஒரு ப்ரஷ் மாதிரியே இந்த அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வேக்கமில் அட்டாச் பண்ணிக்கிறதா ரொம்ப பெரிய பெனிஃபிட்டே. நம்ம கரண்ட்டு மாதிரி ஒரு வேக்கம் மாதிரியே போட்டு ஈஸியாக இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடலாம். எல்லா டஸ்ட்டும் ஃபைனலாக இதில் கலெக்ட் ஆயிரும். ஸோ ஈஸியாக நம்ம எல்லாத்தையுமே டிஸ்போஸும் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் நம்மளோட பெட்சி வந்து இதுக்கு மேலே எங்கே லைட்டாக பண்ணுறது. நான் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வேக்கம் ஆர்டர் பண்ணி ஒரு க்ரூமிங் கிட் ஆர்டர் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு வீட்லேயே வந்து ஒரு க்ரூம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், உங்களுக்கு வந்து நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அவனுக்கு கொஞ்சம் க்ரூமிங்லாம் முடிச்சுட்டு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2 days vlog அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. சண்டே ஆக்சுவலாக வந்து பங்குனி உத்திரம் வந்துச்சு இந்த வீக், அதனால் நான் நான்வெஜ் எடுக்கலை. அதனால் சாட்டர்டேவே வந்து ஒரு ஃபிஷ் எடுத்து சும்மா ஃப்ரை மாதிரி சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீன் குழம்பு நான் வைக்கல, வெறும் ஃப்ரை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சக்தி மசாலாவோட அந்த மீன் வறுவல் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் லெமன் ஒரு 1/2 லெமன் போட்டுப்பேன். அதுக்கப்புறம் சால்ட் கொஞ்சம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். டைம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெறும் மிளகாத்தூள் அதெல்லாம் நான் போடுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மசாலா பேக்கெட் மட்டும் நான் போடுவேன். ஃபிஷ்ஷும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுவா ஃபிஷ் தான் மோஸ்ட்டாக எடுப்போம். அது வந்து சுத்தமாக முள்ளே இருக்காது. டிஸ்னிக்கு கொடுக்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவனுக்கும் வந்து முள் இருந்துச்சுன்னா எங்கேயாவது சிக்கிக்கும். அதனால் வந்து முள் இல்லாத இந்த கொடுவா பாறை அதுதான் மோஸ்ட்டாக நாங்கள் வந்து எடுப்போம். ஸோ ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்லா மசாலாலாம் தொடவியாச்சு. அது ஒரு 1 to 2 hours நல்லா இப்படி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ் ஃப்ரை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருவேன். தோசைக்கல்லில் போடுறது வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெயிலேயே அது இருக்கிறனால எண்ணெய் கொஞ்சம் ஆயில் அதிகமாக எடுக்கிற மாதிரி உரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருவேன். ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆயிலெல்லாம் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு இட்லி ஊற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி செஞ்சுட்டு இருந்தேன். எப்போவுமே ஃபிஷ் எடுத்தோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து இட்லி இருக்கும். அது மீன் குழம்பாக இருந்தாலும் சரி, மீன் வறுவலாக இருந்தாலும் சரி. இட்லி வந்து மாவு அரைச்சி வச்சுருந்தேன் வீக்கெண்டுக்கு. சூப்பராக இட்லி வந்துருந்ததுங்க. அந்த துணியில் கொஞ்சம் கூட ஓட்டல, நல்லா ரொம்ப சாஃப்டாக ரொம்ப இதாக வந்திருந்தது. அதனால் இட்லி ஊற்றி அதையும் எடுத்து வச்சாச்சு.
இட்லிக்கு அவர் வந்து தக்காளி சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன். ஸோ இட்லி, தக்காளி சட்னி, ஃபிஷ் ஃப்ரை அதுதான் அவருக்கு அன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்துருந்தேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஸ்னிக்கு ஃபுட்டுக்காக ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருந்தேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கு அவனுக்கு ஒரு மீலாகவே நான் வந்து கொடுப்பேன். அதாவது ஒரு 4:30 மத்தியானம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி இதை கொடுப்போம். நாங்களும் அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி இதை வந்து சாப்பிட்டுப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியிலலாம் போட்டு வைக்காமல் அந்த இட்லி பாத்திரத்தில் கட் பண்ணி அப்படியே வச்சு அந்த ஆவிலேயே அது வந்து வெந்துடும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது ஒரு மீலாகவே நான் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி அவனுக்கு நான் கொடுப்பேன். ஒரு 10 மினிட்ஸில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் போதும், அதுக்குள்ளே அது நல்லா வெந்துடும். ஸோ இது வந்து உங்கள் டாக்ஸ் வீட்டில் பெட்டிருந்தால் அவனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அது முடிச்சுட்டு கொஞ்சம் குட்டி குட்டி க்ளீனிங் வேலை இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு வந்து கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக அது வந்து டர்ட் ஆகும் போதே அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பெரிய வேலை இருக்காது. இல்லைனா அடிக்கடி டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் வந்து முன்னாடிலாம் ஒரு வீக்குக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை நிறச்சிருவேன். அந்த மாதிரி இல்லாமல் இப்போ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் மட்டும் போய் திங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுனால ஃப்ரிட்ஜு கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி திங்ஸ் அதிகமாக இல்லாததுனால நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க மாதிரி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரே எல்லாம் எடுத்துகிட்டு உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஃப்ரூட்ஸு, இளநீ, அந்த மோர் அந்த மாதிரிலாம் நிறையா குடிச்சு சாப்பிட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்குங்க பாடியை. குட்டி குட்டி க்ளீனிங் முடிச்சாச்சு ஃப்ரிட்ஜில். இப்போ பார்க்குறதுக்கே கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. எனக்கும் வந்து திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிஸ்னி ஏறி உட்காந்துட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அதனால் அந்த டீப்பாயில் ஃபுல்லாக அந்த துணியில் எல்லாம் ஹேராக இருந்துச்சு. அதனால் அதையும் வாஷ் பண்ண எடுத்து போட்டுட்டு நீட்டாக இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அங்கங்கே களைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டிஸ்னிக்கு ஒரு கமெண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு டாக் அவங்க பழக்கியிருந்தாங்க. அதை பார்த்து அவனுக்கு நான் வந்து கற்றுக் கொடுத்தேன். அவன் இவ்வளோ ஈஸியாக கற்றுப்பான்னு அது தெரியல. அதையும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது நான் ஸ்பீக் அப்படின்னா அவன் சத்தமாக கற்றுவான். ஸ்பீக் அப்படின்னு ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில் சொன்னால் அவனும் அதே மாதிரி சொல்லுவான். ரொம்ப நேரம் ஸ்பீக்னோடனே வெறி ஆயிட்டான். தலையில் இருக்க ஸ்க்ரீன் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? க்யூட்டாக இருக்கீங்க. சிரிப்பு வருது. ஸ்க்ரீன் கொஞ்சம் எடுத்து விட்றீங்களா? ராஜா பகவத்துன்னு நினைப்போம். உங்களுக்கு தூக்கம் வருதா? அழகேட்டா நீ. ஸோ அவங்க கூட அப்படியே கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அடுத்து இந்த மந்த் ஃபேவரட்ஸ் அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மந்த் ஃபேவரட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கூட ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மந்த் ஃபேவரட்ஸ் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு 2 மாசமா சொல்லலை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதம் வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினது, அப்புறம் இந்த மாதம் வாங்கினதுல எனக்கு பிடிச்சது அதெல்லாம் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூடியோக்கு வந்து சம்மர் கலெக்ஷன் ஏதாவது போட்டிருக்காங்களான்னு பார்க்க போனோங்க. அப்போ வந்து சில திங்ஸ் எல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஆகி வாங்கி எடுத்துட்டு வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் அ மினிட் கீழே இருக்கு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஸ்னீக்கர்ஸ். இது வந்து ஸ்டுடியோல தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலா இந்த தடவை ஸ்லிப்பர் பக்கம் போகவே கூடாது அப்படின்னு இருந்தேன். பட் இது பார்த்தோன்னே கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப அழகா இருந்துச்சு. மெயினா நம்ம மோஸ்டா இந்த ஸ்னீக்கர்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீல் ஹைட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரைஸ் அதிகமா இருக்கும். இது வந்து 400 rupees இருந்துச்சு. ஸோ 400 rupeesக்கு நம்மளுக்கு ஹீல் லென்த் கொஞ்சம் அதிகமா இருக்கே, இந்த ஹைட் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெயினா இதை நான் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏலகிரியில ஒரு ஷூஸ் போட்டிருந்தேன். அதுவும் நான் ஜுடியோல வாங்கினேன் தான். அது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தது, ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அதனால இது எடுத்திருந்தேன். ஸோ இது 400 rupees அப்படிங்கிறதுனால மெயினாக இந்த ஹீல் வச்சனால இது எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட். அடுத்து நான் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் எடுத்திருந்தேன் ஸ்டுடியோவில். என்னென்ன அப்படின்னு நான் காட்டுறேன். கொஞ்சம் டிஸ்னி ஹேர் இருக்கு, எங்கே பார்த்தாலும் இவனோட ஹேருங்க.
ரெகுலர் வேர் டீஸ். இது வந்து 200 rupees தான். ஸோ 200 rupeesக்கு கிராப் டீ அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். இப்போ நான் போட்டிருக்கிறதும் வந்து ஜுடியோல தான் எடுத்திருந்தது. ஸோ 200 rupeesக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக இது எக்ஸல்னு போட்டிருக்காங்க, பட் இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு. ஸோ இந்த டிஷர்ட், அதுக்கப்புறம் இப்போ நான் போட்டிருக்க டிஷர்ட், இது எல்லாமே 200 rupeesன்னு வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி ஃப்ராக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, காட்டன். ஸோ சம்மருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். நான் வந்து நாவலூர்ல இருக்க விவேரா மால்ல இருக்கிற ஸ்டுடியோல தான் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்தேன். அதுதான் என் வீட்டு பக்கம், அதனால டக்குன்னு போய் அங்கே தான் மோஸ்ட்டாக எடுத்துட்டு வருவேன். இதனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் சைஸு. இது பார்க்கும் போது எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. சைஸ் வந்து எக்ஸஸ் சைஸ் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 700 rupees. ஸோ 700 rupeesக்கு இது ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இது வந்து க்யூட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக மெயினாக இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தேன். இது ஒன்று. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஃப்ராக். இது ஃபேவரட் எடுத்ததுலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் மம்மியோட நான் ஸ்டுடியோ போயிருந்தேன் இல்லைங்களா லாஸ்ட் டைம். அப்பயே நான் வந்து இதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குது, நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா இது பழைய துணியாட்டு இருக்குது, இது எதுக்கு, இது வேண்டாம் இது வேண்டாம் அப்படி சொன்னாங்க. அதனால நான் எடுக்கவே இல்லை, ட்ரை கூட பண்ணல நான். ஸோ இந்த தடவை சும்மா ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போய் போட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி மைல்டான கலர்ஸ் வந்து நியூட்ரலான கலர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சட்டிலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சங்கத்தை அப்படியே தூக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த ஃப்ளோரல் மாதிரியான ட்ரெஸ்ஸு மைல்ட் கலர்ஸில் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகம், 1000 rupees. எக்ஸஸ் சைஸ் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று எடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபேவரட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கு. மோஸ்ட்டாக நிறைய பேர் காலேஜ்லேருந்து பேக் பேக்ஸ் தானே யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பேக் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு ரெட் கலர் ஹேண்ட்பேக் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அதை நான் யோசிக்கவே இல்லை. அப்புறம் இது பார்த்தோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். மோஸ்ட்டாக கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த பிராண்டில் ஒரு பேக் வாங்கணும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து லாவி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஆல்ரெடி வந்து லினோ பெரோஸ்ல ஒரு பேக், பின்னாடி அந்த பிளாக் கலர் பேக் இருக்கு இல்லைங்களா ஹேண்ட் பேக், அதில் வச்சுருந்தேன். ஸோ இந்த பிராண்டில் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாவி பிராண்டில் எடுத்திருந்தேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட்டு, உள்ளே வந்து நிறைய ஜிப்பு, அதுக்கப்புறம் உள்ள குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லிங்கும் கொடுத்துருக்காங்க, ஸ்லிங் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரொஃபஷ்னலாகவும் இருந்துச்சு. இந்த கலருக்காக மெயினாக எடுத்துருந்தேன். என்னோட ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு இந்த பேக்கு. ஸோ இது ஒன்று. ஸோ அடுத்த ஃபேவரட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பியூட்டி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸு. என்னோட ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட், என்னோட ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் ப்ராடக்ட் என்ன இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர். ஆக்சுவலாக இது வந்து அறுதப்பழசான ஒரு ப்ராடக்ட் தான். மோஸ்ட்டாக நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே மோஸ்ட்டாக இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து இந்த ரீசெண்ட் டைமில் தான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இது ரொம்ப 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 ஃபேவரட் ஆயிடுச்சு. இது மட்டும் தான் இப்போ ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது, வேறு எதுவுமே போடுறது இல்லைங்க. இங்கேயே டக்குன்னு வெளியே கிளம்பினாலோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஃபவுண்டேஷனும் மோஸ்ட்டாக போடுறதில்ல. ஸோ இது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சு. என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் 130 மீடியம் தான் என்னோட ஷேடு. இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு. சும்மா கீழே வந்து ரோல் பண்ணோம் அப்படின்னா மேலே வரும், நல்லா சாஃப்டான ப்ரஷ் இதுலேயே இருக்கும், நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிவியாவோட இந்த பாடி லோஷன். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின் தான். அதுவும் சம்மர் சீசனில் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகுது. அதனால இது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து என்னோட க்ரூமிங் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இது வந்து வரப்போது ஆர்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்ததுக்கப்புறம் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குது ஸ்கின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃப்ளேவர்னா கோகோ நரிஷ்ங்கிற ஃப்ளேவர், அதாவது கோகோனட் ஃப்ளேவர் இருக்க மாதிரியான பாடி லோஷன் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல குட் ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு எடுத்திருந்தேன். இது வந்து இந்த தேங்காய் பர்ஃபி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்மெல், கோகோனட் ஸ்மெல் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தீஸ் 2 ஆர் மை ரீசன்ட் ஃபேவரட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ். இது எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன். ஸ்டுடியோவில் வாங்கினது தவிர மீதி எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டுடியோக்கு போனீங்கனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா சம்மர் கலெக்ஷன் தான், உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டுடியோவில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தாங்க இந்த மந்தோட ஃபேவரட்ஸ்.